இங்கு அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் அருளும் நம் அனைவர் மீது நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முஸ்லிம்களும் திருமறை குர்ஆனும். திருமறை குர்ஆன் தொடர்பாகவும் ஓதுவது தொடர்பாகவும் இஸ்லாம் முன்வைத்திருக்கும் கருத்துக்களை பாருங்கள். திருமறை குர்ஆனின் ஒவ்வொரு வசனத்திலும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் அருமையாக கண்ணியப்படுத்துவதை பாருங்கள். நாங்கள் பள்ளியின் திண்ணல் அமரும் போது அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். உங்களில் ஒருவர் அதிகாலையிலிருந்து பள்ளிக்கு சென்று கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து இரு வசனங்கள் விளங்கவோ ஓதவோ கூடாத என்று பதிலளித்தார்கள். அதே போன்று இரு வசனங்கள் ஓதினால் இரு பெண் ஒட்டகங்களை விட சிறந்தது. 3 வசனங்கள் ஓதினால் 3 பெண் ஒட்டகங்களை விட சிறந்தது. 4 வசனங்கள் ஓதினால் 4 பெண் ஒட்டகங்களை விட சிறந்தது. இதே அளவுக்கு ஓதினால் 4 ஒட்டகங்களை விட சிறந்தது என்று சொன்னார்கள். ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு ஒட்டகங்கள் கிடைக்கும் சமமானது என நபியர்கள் அறிவித்தார்கள். இவ்வளவு நிறைய பலன்கள் கிடைக்கும் திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு நம்மில் எத்தனை பேர் ஆர்வம் காட்டுகிறோம்? எனவே நாமும் திருமறை குர்ஆனை ஓதி இம்மை மறுமை போன்ற நன்மைகளை பெற நம்மில் எத்தனை பேர் ஆர்வம் காட்டுகிறோம்? எனவே நாமும் திருமறை குர்ஆனை ஓதி நன்மைகளை பெற கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.